இன்று நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வேத வசனம் ஏசாயா 51:2. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், என்னை நம்புங்கள் என்று சொல்வதற்காக இந்த ஒரு உதாரணத்தையும் கூடவே சேர்த்து சொல்லுகிறார் பாருங்கள். இன்று அவர் நம்மோடு முகமுகமாய் பேசுகிறார். தம்பி, ஆபிரகாமை பார்ப்பா, சாராளை பார்ப்பா, பைபிள்ல படிச்சிருக்கிய. அவர்கள் ஒருவராய் இருக்கையில் நான் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிக்கவில்லையா, உன்னையும் அப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்கு எவ்வளவு பாடுபடுகிறார் பாருங்கள். காரணம், நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டுமா? சென்னையிலே சில தினங்களுக்கு முன்பு என்னுடைய உறவினன் ஒருவன் அதிக சுகவீனமாய் இருந்த மற்றொரு என்னுடைய உறவினருக்காக அதிக கவலை கொண்டான். இங்கிலீஷ் வைத்தியத்தில் இதற்கு மருந்தில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே ஒரு நாட்டு வைத்தியரிடம் போய், ஐயா, இந்த நோய்க்கு நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டான். அப்பொழுது அவர் சொன்னார், தம்பி என்னோடு வா என்று அவனை அழைத்து கொண்டு போய் அங்கே அவிதமாக சிகிச்சைக்கு வந்திருந்த ஒரு கணவனையும் மனைவியும் காண்பித்தார். அந்த மனிதர் சொன்னார், ஐயா, நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு வரும்பொழுது ஒரு கையும் ஒரு காலும் எனக்கு விழுந்து கிடந்தது. இங்கு வந்து இந்த சிகிச்சை பெற்ற பிறகு பாருங்கள், ஒரு மாதத்திற்கு பிறகு நான் எப்படி நன்றாக நடக்கிறேன் பாருங்கள் என்று நடந்து காண்பித்தார். 90% சுகமாகி இருந்தது அவருக்கு. அப்பொழுது இந்த டாக்டர் என்னுடைய உறவினரை பார்த்து, என்னப்பா இப்போ உனக்கு நம்பிக்கை வந்திருக்குதா என்று கேட்டார். அதுபோலதான் பாருங்கள், இங்கு தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சமுத்திர அலைகளை அடக்கி ஆளுபவர், இன்னும் பலவிதமான நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவர் நம்மை பார்த்து முகமுகமாய் பேசுகிறார். தம்பி, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்க. உங்க அம்மா சாராளை பாரு, அவங்களை ஆசீர்வதிக்கவில்லையா? 3 யோவான் 2 நான் சொல்லி இருக்கிறேனேப்பா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி இருக்கிறேனே அப்பா. அப்படியே உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று நீ நம்ப மாட்டாயா என்றுதான் நம்மை பார்த்து மிகுந்த பாசத்தோடு அவர் பேசுகிறார். இதே வசனத்தை பாருங்கள், நீங்கள் யோசுவா 24:3 நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் 33:24 பார்க்கலாம். அதே காரியம்தான். ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தேன் என்றான். அவன் ஒருவனாக மட்டுமாய் இருந்தான், உள்ளம் உடைந்தவனாய் இருந்தான். ஆதியாகமம் 11 கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். அவனுடைய தகப்பனாகிய தேராகு அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு, குடும்பத்தினரை அழைத்து கொண்டு, ஆபிரகாமை அவனுடைய மனைவியை அழைத்து கொண்டு கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போகிறான். அந்த வழியில் அவன் மரித்து போனான். தகப்பனை இழந்த துக்கம் அவன் உள்ளத்தை உருக்கி கொண்டு இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு காருண்யா பொறியியல் கல்லூரியில் ஒவ்வொரு மாதமும் நடத்தும் சுகமளிக்கும் தெய்வீக கூட்டத்திற்கு குவைட்டிலிருந்து சில நண்பர்கள் வந்திருந்தார்கள். அதில் ஒரு தம்பியை பார்த்து எனக்கு ஒரே சந்தோஷம். தம்பி, நீ இன்னார் மகன் தானே என்று கேட்டேன். ஆமா அங்கிள் என்று சொன்னான். என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். என்னையும் அறியாமல் பைத்தியக்காரனை போல நான் சொன்னேன், ஐயோ தம்பி, உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா 14 வருஷத்துக்கு முன்ன எவ்வளவு அன்பா என்ன வரவேற்றாங்கப்பா, நினைச்சாலே எனக்கு உள்ளமெல்லாம் அப்படியே சிலிர்க்கிறது என்று சொன்னேன். அந்த தம்பி ஏங்கி ஏங்கி அழுது விட்டான். என் மனைவி சொன்னால், என்ன நீங்க இந்த நேரத்தில் போய் அவங்க அப்பாவை பற்றி பேசி விட்டீங்க என்று. காரணம், அவர் ஏறக்குறைய 12 வருடங்களுக்கு முன்பு திடீரென்று இறந்து போனார். வருஷம் 12 கடந்து போய்விட்டது பாருங்கள். அந்த தம்பிக்கு அப்பாவின் அன்பை மறக்கவே முடியவில்லை. ஆபிரகாமும் அப்படித்தான் மனம் உடைந்து நிற்கிறான்.
ஐயோ, கானான் தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று அப்பா கூட்டி வந்தார்களே, நடுவில் இறந்து போனார்களே, நான் இனி என்ன செய்வேன்? யாரனை அழைத்து போர்கள் என்று புலம்பி நிற்கிறான். மற்றொரு பக்கம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2-3 சொல்கிறது போல அவனுக்கு குழந்தை இல்லை என்ற ஏக்கம். வயது வேறு, அவனுக்கு 75 ஆகிவிட்டது. அவனோ குழந்தையற்றவனாய் தவிக்கிறான், தடுமாறுகிறான். ஐயோ, எனக்கு குழந்தை இல்லையே என்று. ஒரு சமயம் ஒரு இளம் பெண் என்னை பார்க்க வந்தாள். அவள் சொன்னாள், ஐயா, என் கணவனோடு 9 ஆண்டுகள் வாழ்ந்தேன். என்னை மனைவியைப் போல் அல்ல, மகளைப் போல் அவர் வைத்திருந்தார். திடீரென்று இறந்து போனார். எனக்கு ஒரு குழந்தையாவது இருந்தால் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து நான் ஆறுதல் அடைந்திருப்பேன். குழந்தையும் இல்லை, கணவனும் இல்லை, தவிக்கிறேன் என்று அவள் மனம் கசந்து அழுதாள். ஆபிரகாம் அப்படித்தான். ஐயோ, எங்க அப்பா போனதற்கு ஒரு குழந்தையாவது இருந்திருந்தால், எங்க அப்பா பேரை அந்த குழந்தைக்கு வச்சு நான் கொஞ்சம் மகிழ்ந்திருப்பேனே, எங்க அப்பாவை பற்றிய துக்கத்தை மறந்திருப்பேனே என்று. மற்றொரு பக்கம் ஆறுதலின் நாயகன் தேவன் தானே. அவரிடமிருந்து தானே ஆறுதல்கள் புறப்பட்டு வருகின்றன. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-5 வரை வாசித்து பாருங்கள். இறைவனுக்கு ஒரு பெயர் உண்டு, சகல ஆறுதல்களின் தேவன், the God of all comforts. சகல ஆறுதல்களின் தேவன். அவருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவரை அவன் அறியாமல் வாழ்ந்தான் என்று யோசுவா 24:2 சொல்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்று அவனுக்கு தெரியாது. ஆகவே உள்ளம் உடைந்து நிற்கிறான். எல்லா பக்கத்திலும் உள்ளம் உடைந்தவனாய் அவன் நிற்கிறான். அப்பொழுதுதான் தேவன் அவனை கூப்பிடுகிறார். ஆபிரகாம். ஆபிரகாம் அல்ல, அவன் ஆபிராம். ஆபிராம், நீ எழுந்து நான் காட்டும் தேசத்திற்கு புறப்பட்டு போ, பயப்படாதே என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இறைவன் மனிதனிடம் பேசும் வகை வித்தியாசமானது. இன்ன விதத்தில் தான் பேசுவார் என்று நாம் சொல்லவே முடியாது. இலங்கையில் வாலிபன் ஒருவன் மனம் உடைந்தான். தற்கொலை செய்து கொள்ள எண்ணி ஒரு பாட்டில் விஷத்தை எடுத்துக்கொண்டான். காடு ஒன்றிற்கு ஓடிவிட்டான். யாரும் இங்கு வரமாட்டார்கள் என்ற எண்ணத்தில் மரத்தடியில் உட்கார்ந்தான். விஷத்தை எடுத்து குடிப்பதற்காக பாட்டிலை தூக்கினான். பார்த்த பொழுதுதான் அந்த மரத்தின் மேலே ஒரு நோட்டீஸ் போடப்பட்டிருப்பதை கண்டான். அதை உற்று நோக்கினான். கவலையா, கண்ணீரா, வாழ்க்கையில் வெறுப்பா? உனக்கு சமாதானம் தர ஒருவர் காத்திருக்கிறார். அவரை பற்றி நீ அறிய வேண்டும் என்றால் YMCAயில் நடக்கும் கூட்டத்திற்கு வா என்று எழுதியிருந்தது. நேரடியாக தேவன் அவனோடு பேசியது போல இருந்தது. ஓட்டமாய் எழுந்து ஓடினான். அங்கு அருள்நாதரின் அன்பை பற்றி கேட்டான். உள்ளத்தை அவருக்கு பறிகொடுத்தான். இன்று ஒரு பிரசித்தி பெற்ற போதகராக அங்கு அவர் விளங்குகிறார். தேவன் பேசும் விதம் பல விதம். எனக்கு அருமையானவர்களே, மனம் சோர்ந்து போனீர்களோ? ஆபிரகாமை போல தகப்பனை இழந்து அல்லது தாயை இழந்து உள்ளம் உடைந்து வந்திருக்கிறீர்களோ? ஐயோ, ஒரு குழந்தை இருந்தாலும் எனக்கு ஒரு ஆறுதல் இருக்குமே என்று புலம்பி நிற்கிறீர்களோ? அல்லது ஐயா, இறைவன் எங்க இருக்கிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், எனக்கு சொல்லுங்கள் என்று யோபு புலம்பி அழுதது போல, யோபு 23:3-4 அவன் புலம்பி அழுதது போல புலம்பி நிற்கிறீர்களோ? இன்று உங்களை இங்கு அவரே அழைத்து வந்திருக்கிறார். அவர்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். உங்கள் நண்பர்கள் உங்களை கூப்பிட்டிருக்கலாம். வாமா, அழுதுகிட்டே இருக்க இந்த மீட்டிங் போகலாம். அல்ல தம்பி, உனக்கு தான் வேலையே கிடைக்கலையப்பா, வா இந்த கூட்டத்திற்கு போகலாம், ஆண்டவரை தேடலாம் என்று கூட்டி வந்திருக்கலாம். உண்மையில் உங்களை அழைத்திருப்பது யார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன். அவனை அழைத்தது போல உங்களை அழைத்திருக்கிறார். மனம் சோர்ந்து போனீர்களோ? சோர்ந்து போகாதீர்கள்.